ஹாய் கைஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம வெஜ் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் அந்த வெஜ் குருமாக்கு ஏற்ற மாதிரி ஹோம்மேடாகவே மைதா பரோட்டா எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் நாகா மைதா மாவு 1 கிலோ எடுத்திருக்கேன். நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறதில்ல. ஒரு 3 டம்ளர் அளவுக்கு மைதா மாவை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு முட்டையை உடச்சி அதையுமே சேர்த்திக்கோங்க. அது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. எக்கு, சுகரு, சால்ட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும், அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு நம்ம மாவு அளந்தோம் இல்லையா, அந்த டம்ளர்லேயே 1 டம்ளர் தண்ணி அளவுக்கு நம்ம மெதுவாக ஊற்றி நல்லா மாவை நம்ம சப்பாத்தி மாவை எப்படி கலப்போமோ அதே மாதிரி நல்லா கலந்துக்கலாம். ஸோ நம்ம சூப்பராக கலந்து எடுத்தாச்சு. கொஞ்சம் நேரம் ஆகும், இருந்தாலும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதையுமே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க, மாவு காயாமல் இருக்கிறதுக்காக. நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டு ஒரு 2 மணி நேரம் அளவுக்கு மூடி வச்சுருங்க. இப்போ 2 மணி நேரம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் ஆகிடுச்சு மாவுன்னு சொல்லிட்டு. நம்ம எந்த அளவுக்கு லேட்டாக நம்ம எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லாவே சாஃப்டாக மாறிவிடுங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. இப்போ இதிலிருந்து ஒரு உருண்டை பிடிச்சி நம்ம பரோட்டா எப்படி தேய்ச்சி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் மாவு தேய்க்கும் போது கொஞ்சம் மைதா மாவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களால் எந்த அளவுக்கு இந்த மாதிரி மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தேய்ச்சிடுங்க. அதுக்கப்புறமா ஆயில் போட்டு கத்தி வச்சு இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு அப்புறமா ஒரு ஷீட்டுக்கு மேலே இன்னொரு ஷீட் வச்ச மாதிரி வச்சு நீங்கள் இதை ரோல் பண்ணிக்கோங்க. இது இந்த மாதிரி கிழிஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம எந்த அளவுக்கு தின்னாக நம்ம தேய்க்கிறோங்கிறது தான் மேட்ரு. ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி கத்தி வச்சு லைன்ஸ் போட்டு அதையுமே நல்லா ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இது இந்த மாதிரி ரோல் பண்ணி ஒரு 10 to 20 மினிட்ஸ் நம்ம விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி எடுத்து சப்பாத்தியை ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம். ரொம்பவே தேய்க்க வேண்டாங்க, ஓரளவுக்கு தேய்ச்சா போதும். ரொம்ப தேய்ச்சிங்கன்னா அந்த லைன்ஸ் எல்லாம் நமக்கு காணாமல் போயிடும். தவா ஹீட் ஆனதுமே நம்ம இந்த பரோட்டாவை தவாக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்ப ஹீட்டாக வச்சுட்டு நீங்கள் இதை குக் பண்ணாதீங்க. எப்போவுமே ஸ்லோ குக்கிங் தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் அந்த மாதிரி விடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி போடுங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த பரோட்டா நிறையா ஆயில் இழுக்குது, பட் இருந்தாலுமே நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். 2 சைடும் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் அப்ளை பண்ணுங்கள். போட்ட உடனே திருப்பி போட்டு ஆயில் அப்ளை பண்ணக்கூடாது. இந்த மாதிரி திருப்பி போட்டு கொஞ்சம் ஹீட் ஆனதும், அதாவது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுது இல்லையா, அதுக்கப்புறமா நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணுங்கள். பாருங்கள் இப்போ அகைன் காஞ்சி போச்சு பரோட்டா. இப்போ நம்ம இன்னி கொஞ்சமுமே நம்ம ஆயில் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தாங்க, அது காய நம்ம ஆயில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள் அகைன் அது ட்ரை ஆகிடுச்சு. இப்போ அகைன் நம்ம கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். மெதுவாக நிதானமாக குக் பண்ணுங்கள். ஏன்னா இது மைதா சீக்கிரமாக உள்ளே குக் ஆகாது. அப்படி குக் ஆகாமல் நம்ம சாப்பிட்டோன்னா இன்டைஜஷன் ஆகிடும். அதனால் 2 சைடும் மெதுவாக சிம்மில் வச்சு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குக் பண்ணி 2 சைடுமே கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா அது ஃபினிஷ் ஆகிடுச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
பாருங்க ஃபைனலா 2 சைடுமே சூப்பரா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இத வந்து எடுத்து 2 கை வச்சு நல்லா இந்த மாதிரி பரோட்டா அடிக்கிற மாரி நல்லா அடிங்க. அந்த மாரி பண்ணும்போது அதோட லேயர்ஸ் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். அவ்வளோதாங்க. சூப்பரா எப்படி பாருங்க லேயரா நமக்கு வந்து ஒரு பஃபியான பரோட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்க வேற செட் ஆஃப் ஆட்டாலயும் நான் வந்து பரோட்டா செஞ்சு எடுத்துக்கிறேன். ஸோ ரொம்பவே ஈஸி தாங்க இது. இந்த பரோட்டா வந்து நம்ம வெளியில வாங்கி சாப்பிடும்போது, அது பெரிய ஒரு டிஷ்ஷா நமக்கு தெரியும். பட் இது வந்து ரொம்பவே ஈஸி. எந்த அளவுக்கு நம்ம வந்து மாவ வந்து ஒரு 2 மணி நேரம், 4 மணி நேரம் அந்த மாதிரி கலந்து வச்சுட்டு ஊற விடுறீங்களோ, அந்த அளவுக்கு அது வந்து சூப்பரா வந்து நமக்கு பரோட்டா கிடைக்கும். ஸோ இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. பை கேஸ்.